மனிஷ்கே தெரியாமல் நான் வந்து மனிஷ்க்கு வாட்ச் வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதனால we are going to exchange it. Happy birthday to you. Happy birthday. That's it too. Manish is enjoying his prawns. Right, Manish? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனிஷ்க்கு பர்த்டே வந்தது. ஸோ அந்த பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வ்ளாகாக நான் போட்டிருக்கேன். இதில் என்ன வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்க்கு மேபி இதிலேருந்து ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மட்டும் தனியாக வந்து டெக்கரேட் பண்ணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் முழுக்க நானே பண்ணேன். ஸோ அதனால் எவ்வளோ நேரம் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லிட்ரலாக என்னென்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் ஒரு 4 o'clock ஈவினிங் நான் ஆரம்பித்தேன். மனிஷ் 5 o'clock ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த பின்னாடி இருக்க அந்த கர்டன் இருக்குங்கள, அந்த கோல்டன் கலர் ஃபாயில் பேப்பரில் அந்த கர்டன் ஹாப்பி பர்த்டேலாம் மட்டும் ஒட்டிட்டேன். பட் பலூன்ஸ் ஊதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல. அதனால் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ப்ளோவர் அந்த பம்ப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணி எல்லா பலூன்ஸும் பம்ப் பண்ணி வச்சுட்டேன். மனிஷ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் தான் வந்து இல்லை, நானே வந்து பண்ணுறேன், நான் தானே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சதுனால நானே பண்ணுறேன் அப்படின்னு. இது என்ன தான் சர்ப்ரைஸாக அமையலைனாலும் இந்த ப்ராசஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது மனிஷ் போய் தூங்கிட்டார். அதனால் வந்து அட்லீஸ்ட் ஃபுல் டெக்கரேஷன் அவர் பார்க்கல. மறுநாள் காலையில் எழுந்து தான் பார்த்தாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வாங்கி பம்ப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில் எழுந்து மனிஷ்க்கு அந்த டெக்கரேஷன், அந்த எஸ்பெஷலி பலூன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனார். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் ஒட்டுவேன் அவர் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முன்னாடி நாளே வந்து போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே கனடாவில் இருக்கனால ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் இங்கே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கல. அதனால் மனிஷோட டிபெண்டன்சி எனக்கு இருந்தனால அவரை கூப்பிட்டு போய் தான் நான் கேக் வாங்கினேன். ஸோ நான் வாங்கினது வந்து பாரிஸ் பேக்கெட் அப்படின்ற ஒரு பேக்கரியில் வாங்கினேன். அங்கே கேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேக் கட்டிங் ஃபேமிலியோட வீடியோ காலோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் மனிஷ்க்கு வந்து வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பர்த்டேஸ் வந்தால் வாட்ச் தான். ஆனால் வேறு வழி இல்லை, எத்தனை வாட்ச் கொடுத்தாலும் அவங்களுக்குலாம் போர் அடிக்காது. அதனால் திருப்பி ஒரு சின்ன வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் டவுனுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் லஞ்சுக்காக. ஸோ மனிஷ்க்கு வந்து தாய் குசின் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரோனோவில் பார்த்தீங்கன்னா மிஷலின் கைட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது பேர் வந்து பை. இந்த பை ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி மிஷலின் கைட் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இங்கே வந்து நல்ல அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதோட காஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனிஷ் ரியலி என்ஜாய்ட் இட். தட்ஸ் வாட் ஐ வாண்டட். ஸோ மனிஷ், ஃபுட் எப்படி இருந்துச்சு? அமேசிங்கா? எஸ். உனக்கு வாட்ச் வாங்கியிருந்தேன். மனிஷ்கே தெரியாமல் நான் வந்து மனிஷ்க்கு வாட்ச் வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதனால we are going to exchange it. இப்போ வந்து ட்ரோனோ ப்ரீமியம் மால்க்கு போயிட்டோம், அவுட்லெட் மால்க்கு போயிட்டுருக்கோம். பிகாஸ் மனிஷுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த அந்த வாட்ச் எனக்கு தெரியும். எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் அது டயல் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது நான் மனிஷ் இல்லாமல் நானாக போய் வாங்கினால சரி நான் ஒரு வேளை ரிட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் திருப்பி அதே கடைக்கு போயிட்டு அதை ரிட்டன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து மொவாடோ அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் வாட்சஸ் பார்க்க ஆரம்பித்தோம். பட் இங்கே வந்து நல்லா இருந்தது. பட் ஸ்டில் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வரலாம், அங்கே நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் வந்து போயிருந்தோம். ஸோ மொபைலில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. சரி சிட்டிசன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் வந்தோம். சிட்டிசனில் வந்து மனிஷ்கிட்ட எந்த வாட்சஸும் இல்லை. ஸோ ஐ தாட் இட் வுட் பி கிரேட் டு கெட் ஃப்ரம் தேர். இங்கே எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இது பாருங்களேன்,
இது வந்து ஏதோ ஒரு ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடான ஒரு 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 மாடல் ஆக்சுவலி. அதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் ப்ளூ ஜேஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ பைலட்ஸ் வந்து போடுற ஒரு வாட்ச் போல் அது இருந்தது. இந்த ஆட்டோமேட்டிக் டயல் வாட்ச் இதுவும் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த பிளாக்கோட அந்த ப்ளூ வாட்ச் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அது ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுறியா, நாட் பைலட்ஸ் பட் ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி சொன்னாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலரில் அந்த டயல்குள்ளே நிறைய ஹைலைட்டிங்காக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால வி தாட் வில் கெட் தட். பட் சிட்டிசனில் வாட்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டொரண்டோவில் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்ட்க்கோ என்ன கிஃப்ட் கொடுக்குறது நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சிட்டிசனில் போய் வாட்ச் பாருங்கள். கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம லக்ஸரி வாட்ச் ஏதாவது கொடுக்க போகிறோம்னு நினைக்கும் போது சிட்டிசனில் இருந்து நீங்கள் வாங்கலாம். இங்கே வந்து எல்லா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொவாடோலையும் நல்லா இருக்குது. பட் மொவாடோவோட இங்கே இன்னும் நல்லா இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இட்ஸ் ரியலி வர்த் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி மனிஷ்க்கு வந்து ஸ்விஸ் மேட் வாட்சஸ் தான் பிடிக்கும். பட் இங்கே வந்து எங்களுக்கு ஸ்விஸ் மேட் வாட்ச் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இல்லாதனால நாங்கள் சிட்டிசன் வாங்கிட்டோம். ஸோ வாட்ச் வாங்கியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் வர போகிறாங்கன்றது தெரியாது, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாவே ஒரு சந்தோஷம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. Actually, Manish wanted to try Nora cakes. Oh, wow, pretty. We'll do one only. Look like a pro. So complete that you enter the store. Walmart, there's 2. Happy birthday to you. What? Nice. Manish. Happy birthday to you. Happy birthday, dear Manish. Happy birthday to you. Are you one? This is very nice decoration. Thank you. Just 36. Just Manish doesn't look like 36. Just 36 you said. You're eating? A little bit. I'll cut and directly keep in plates. Get the plates. Anga panu. But just for the sake of feeding, I'll feed you. Iba dad's name too. Slices. Yeah. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya. Bye.